மறுபடியுமாக இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில தேவ சமூகத்திலே நாம் கூடவும் ஆண்டவருடைய மகிமையான சமூகத்திலே நாம் அமர்ந்திருந்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக உயர்த்தப்பட்ட நம்முடைய அருமை இரட்சகரும் மீட்பெருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறவும் அவருடைய பாடு மரணங்களை நாம் நினைவு கூர்ந்து நாம் அவரை ஆராதிக்கவும் தேவன் கிருபை செய்தார். தம்முடைய ஒரே பேரான குமாரனையும் நமக்காக தந்தாரே எனில் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்ற பவுலுடைய கேள்வியை நாம் நினைவு கூறுகிறோம். நம்முடைய அனைத்து தேவைகளையும் கடந்த மாதத்திலும் கடந்த வாரங்களிலும் கர்த்தர் அற்புதமாய் நிறைவேற்றினார். நமக்கு தேவன் இப்படியும் இருக்கிறார் என்பதனாலே நாம் பிழைத்திருக்கிறோம். ஆகவே இந்த நல்ல நாளில் உங்களோடு கூட நானும் குடும்பமாக கர்த்தரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் கொடுத்தார். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை நின்று சில ஆலோசனைகளை உங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கும் தேவன் பலப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வாரம் முழுவதும் நமக்கு தேவையான நல் ஆலோசனைகளை கர்த்தர் தம்முடைய வேதத்தினின்று தருவதற்காக நாம் ஜெபத்தோடு கூட தேவ சமூகத்திலே அமர்ந்திருப்போம். கடந்த முறை நான் பேசின அதே சங்கீதத்தினுடைய சில சிந்தனைகள் இன்றைக்கு தொடர்ந்து சிந்திக்கும்படியாக விரும்புகிறேன். Psalm 27. We have started with Psalm 27, the first 3 verses. முதல் 3 வசனங்களை மையமாக கொண்டு நாம் சில சிந்தனைகளை அறிந்து கொண்டோம். இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதம் என்று நான் குறிப்பிட்டேன். அது மட்டுமல்ல, தாவீதினுடைய வாழ்க்கையின் இறுதி காலங்களிலே நிகழ்ந்த சில சம்பவங்களின் என்று தாவீது கற்றுக்கொண்ட பாடங்களை நமக்கு கற்று தருவதற்காக இந்த சங்கீதத்தை அவர் எழுதியிருக்க வேண்டும். ஆகவேதான் அந்த சங்கீதத்தினுடைய கடைசி 2 வசனங்கள், அதாவது 12, 13, 14 வசனங்களிலே இந்த தாவீதினுடைய சங்கீதத்தின் மூலமாக 27ஆம் சங்கீதத்தின் மூலமாக நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? தாவீதினுடைய அனுபவத்தினின்று தாவீது சொல்லுகிற வார்த்தை, நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். தாவீது நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், இந்த உலக வாழ்க்கையிலே, குறிப்பாக இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே நாம் மேன்மையாக மகிமையாக கர்த்தருக்கு மகிமையாக வாழ வேண்டுமானால் நம்முடைய ஆண்டவர் மேலுள்ள பற்றுதல் அது நமக்கு அவசியமானது. A consistent trust upon the Lord. இதுதான் இங்கே ஞாபகப்படுத்தப்படுகிறது. அது மட்டுமில்ல, அவர் சொல்லுகிற புத்திமதி எக்ஸார்டேஷன் என்னவென்றால், கர்த்தருக்கு காத்திரு, wait upon the Lord and wait for the Lord. Don't lose your heart. Be hopeful always. ஏதாவது இடையிலே வருகிற பிரச்சனைகளை பார்த்து அதிர்ச்சி அடைய வேண்டாம். நீங்கள் தைரியமாயிருங்கள். God is always on throne. தேவன் சிங்காசனபதியாயிருக்கிறார். ஆகவே வாழ்க்கையில வருகிற இடையூறுகளை பார்த்து பயந்து திகிலடைந்து நம்பிக்கை விட்டு நீங்கள் கீழே போக வேண்டாம். ஆகவே ஆண்டவருக்காக காத்திருங்கள். என் அனுபவத்தை நான் சொல்லுகிறேன். அந்த தாவீது சொல்லும் பொழுது, நான் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் திரும்பி பார்க்கிறேன், ஆனால் நான் என் தேவன் மேல் விசுவாசமாயிருந்ததினாலே இன்றைக்கு பிழைத்திருக்கிறேன். இல்லையேல் நான் ஜீவனுள்ளோர் தேசத்தினின்று மடிந்து போயிருப்பேன். என் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை நினைக்கும் பொழுது நீங்களும் அதுபோல அவர் மேல் நம்பிக்கையும் விசுவாசமாயிருங்கள். அபிதமாய் அவர் செயல்படுகிற வரைக்கும் பொறுமையாய் காத்திருங்கள். வெயிட் அப்பான் த லார்ட். அதை போல வெயிட் ஃபார் த லார்ட். இது ரெண்டும் அந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. ஒன் இஸ் வெயிட்டிங் அப்பான் த லார்ட் ஆர் ஸ்பெண்டிங் டைம் வித் த லார்ட். அவரோடு கூட நேரம் செலவிடுங்கள், அவரோடு கூட தரித்திருங்கள். at the same time wait for the appointed time of the Lord. ஆண்டவருடைய நேரம் வருகிற வரைக்கும் be patient, காத்திருங்கள். be steadfast, don't lose your heart. ஆகவே தைரியமாயிருங்கள் என்று தாவீது நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஆகவே இந்த சங்கீதம் 27 நாம் படிக்கும் பொழுது இதை தாவீது சொல்லுவதாக அறிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்னேன், தாவீது எந்த சங்கீதத்தை எழுதினாலும் ஏறத்தாழ 75 சங்கீதங்கள் தாவீது எழுதினதாக நாம் அறிந்திருக்கிறோம். அந்த 75 சங்கீதங்களுக்கும் தாவீதின் அந்த சங்கீதம் மூலமாக
தேவனோடு உள்ள ஒரு அனுபவத்தை தாவீது சொல்லுவதை பார்க்க முடியும். In every and each and every psalm, David is describing his experience with his God. எந்த சங்கீதத்திலும் தன்னுடைய சொந்த அனுபவம் இல்லாமல் தாவீது ஒரு பாடலை எழுதவில்லை. பாட்டை எழுதுவதற்காக பேனாவும் காகிதமும் எடுத்து வைத்து ஏதோ சில வார்த்தைகளை எழுதி வைத்து அதற்கு ராகமேற்றி பாடுகிற இக்காலகட்டங்களிலே தாவீதினுடைய உள்ளத்திலே இந்த பாடல்கள் உண்டான அந்த அனுபவங்களை தாவீது நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே தான் தாவீதினுடைய பாடல்கள் எல்லாம் அனஸ்வரகாரங்கள் அல்லது அவைகள் அவிதமாய் பர்பச்சுவலாக இன்றைக்கு பாடப்படுகிறது, தியானிக்கப்படுகிறது. ஆகவே தாவீதினுடைய அனுபவத்தினின்று நமக்கு சொல்லப்படுகிற இந்த பாடங்கள் நம்முடைய அனுபவங்களுக்கு ஏற்றதாக இருக்கிறது. ஆகவே இந்த பாடல்களை கற்றுக்கொள்வது அவசியமானது என்பதை ஞாபகப்படுத்துகிறோம். ஆகவே the eligibility to exhort others is to have an experience personally with God என்பதை ஞாபகப்படுத்தினேன். ஆண்டவருக்கும் எனக்கும் இடையில் உள்ள உண்மையான உறவும் அனுபவமும் அடிப்படையாக கொண்டுதான் நான் போதிக்கப்பட வேண்டும். ஆகவே போதிப்பதற்கான அந்த எலிஜிபிலிட்டி தகுதி என்னவென்று கேட்டால் வாழ்க்கையில் ஆண்டவரோடு கூட நெருங்கி பழகின அனுபவம் எனக்கும் நமக்கும் இருக்க வேண்டும். ஆகவே அந்த அனுபவத்தோடு கூட தான் சங்கீதம் 27 நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். இந்த 27ஆம் சங்கீதத்தை நாம் பார்த்த பொழுது தாவீதினுடைய வாழ்க்கையின் இறுதி காலங்களிலே ஏற்பட்ட போராட்டங்களிலே தாவீது மரித்திருக்க கூடும், almost fainted or almost lost, almost at the edge of end of his life அப்படி வந்ததாக பார்க்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நின்று கர்த்தர் அவரை அற்புதமாய் விடுவித்ததினாலே அதை நினைவு கூர்ந்து கர்த்தரை குறித்து அவன் பாடுகிற சங்கீதம் இந்த 27ஆம் சங்கீதம் என்பதை நாம் பார்த்தோம். 27ஆம் சங்கீதத்தை நாம் 4ஆக பிரித்ததும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். 27ஆம் சங்கீதத்தினுடைய முதல் 3 வசனங்களை நான் சொல்ல பொழுது சொன்னேன், இட்ஸ் a determination of David. அதை அவிதமாய் சொல்லும் பொழுது மலையாளத்திலே சொல்ல வேண்டுமானால் அதை நான் இவ்விதமாய் அதை எழுதி வைத்திருக்கிறேன். மலையாளத்திலே வேண்டுமானால் இவ்விதமாய் சொல்லலாம், இட்ஸ் a public declaration அல்லது ஒரு പരസ്യ പ്രസ്താവന. ദാവീദിന്റെ ജീവിതത്തിൽ ദാവീദിന്റെ അനുഭവത്തിൽ നിന്ന് ദാവീദ് പഠിച്ച പാഠങ്ങളെ ദാവീദ് ഇപ്പോൾ ഒരു പരസ്യമായ പ്രസ്താവന നടത്തുകയാണ്. എ പബ്ലിക് പ്രൊക്ലമേഷൻ ഓർ പബ്ലിക് പ്രൊഫഷൻ ഓഫ് ഹിസ് ലൈഫ് വിത്ത് ഇൻ റിഗാർഡ് ടു ദ റിലേഷൻഷിപ്പ് ഓഫ് ഗോഡ്. தேவனோடுள்ள உறவிலே அவருக்கு இருக்கக்கூடிய அந்த தெய்வீக உறவை குறித்து வெளிப்படுத்தி சொல்லுகிற வார்த்தை. ஆகவே பரஸ்ய பிரஸ்தாவனை அல்லது பகிரங்கமான ஒரு அறிக்கை என்று நான் ஞாபகப்படுத்தினேன். தாவீதினுடைய உள்ளத்தின் உறுதியை அது காட்டுகிறது. ஆகவே அதற்கு நாம் தலைப்பு கொடுத்த பொழுது தாவீதினுடைய உள்ளத்தின் உறுதி, மனோதிடம் என்று நான் ஞாபகப்படுத்தினேன். அதை குறித்து நாம் சிந்தித்து முடித்தோம். தாவீது தன் வாழ்க்கையிலே ஆண்டவரை அறிந்தவனாயிருந்தார். எப்படி அறிந்தவனாயிருந்தால் நாம் இங்கே வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு யார் என்று நன்றாக தெரிந்ததை பார்க்க முடியும். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என் என்று சொல்லி அந்த 3 குறிப்புகளை சொல்லுகிறார். ஒன்று, God is my light in the darkness. என்னுடைய இரவு வேளைகளிலே, என்னுடைய இருள் சூழ்ந்த நாட்களிலே என்னுடைய ஆண்டவர் எனக்கு விளக்காய் இருந்தார். இரண்டாவதாக அவர் சொல்லும் பொழுது God is my salvation என்று சொல்லுகிறார். கர்த்தர் என் ரட்சிப்பு என்று சொல்லுகிறார். அதன் பொருள் நமக்கு நன்றாக தெரியும். At the verge of destruction, at the verge of distress and disaster, அழிவு வந்துவிட்டதோ, என்னுடைய பிராணனை சத்ரு வாரி கொண்டு போனதோ, என் மாம்சத்தை பட்சிக்கும்படியாக சத்ரு கிட்டி வந்திருக்கிறதே, இன்னும் சில நிமிஷங்களில் நான் கொல்லப்படுவேன் என்று நினைத்த நேரத்திலே God intervened and God provided him a salvation. ஆகவே God is his salvation in his time of disaster அல்லது destruction என்று நாம் பார்த்தோம். மூன்றாவதாக தாவீது சொல்லும் பொழுது the God is the strength of my life, என் ஜீவனின் பலனாயிருக்கிறார். அங்கு அந்த பலன், ஸ்ட்ரெங்த் என்ற வார்த்தையை நாம் பார்த்தோம் அல்லவா? அது வெறும் ஸ்ட்ரெங்த் என்றல்ல, இட்ஸ் a strong hold என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லது a strong fortified city, அதாவது ஒரு கோட்டை போல அரண் ஆக இருக்கக்கூடிய, அதாவது உள்ளே இருந்தால் வெளியே இருக்கக்கூடிய சத்துருக்கள் உள்ளே வந்து தாக்க முடியாதபடி பாதுகாக்கக்கூடிய a fortified city.
the Lord or the God is my stronghold, or rather a strong tower of salvation, or a strong fortified city in the midst of adversity என்று தாவீது சொல்லுகிறார். ஆகவே தாவீது ஆண்டவரை நன்கு அறிந்து அந்த வார்த்தையை சொன்னதாக நான் சொன்னேன். சோ நம்முடைய வாழ்க்கையிலும் உண்மையாகவே the ignorance about God makes us coward. அதாவது ஆண்டவரை குறித்துள்ள சரிவர புரிந்து கொள்ளாமைதான் நம்மை கோழைகளாக மாற்றுகிறதாக நாம் அறிந்திருக்கிறோம். At the same time, the knowledge about God makes us confident. தேவனை குறித்து அறிகிறவர்கள் எப்பொழுதும் உறுதியான மனோதிடத்தோடு காணப்படுவார்கள். ஆகவே நமக்கு அவசியமானது the knowledge about God and trust in God, and the third one is the right intimate relationship with God. மூன்று காரியங்கள் நான் ஞாபகப்படுத்தினேன். ஒன்று, நீங்கள் ஆண்டவரை அமிதமாய் அறிய வேண்டும். அந்த அறிவு அவசியமானது. You must know your God, then you trust him. அவரை மட்டுமே சார்ந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக, always have a right intimate relationship with God. This will help you to go forward successfully and victoriously in our Christian living. ஆகவே இந்த அடிப்படையில தாவீது நமக்கு கற்றுக் கொடுத்ததாக நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இன்று நாம் 4ஆம் வசனத்தினின்று 5-6 வசனங்களுக்கு வரப்போகிறோம். the second division, அதை குறித்து நான் சொல்லும் பொழுது தாவீதினுடைய அந்த விருப்பம், the desire of David's heart என்று நாம் பார்த்தோம். தாவீதினுடைய இருதயத்தின் விருப்பத்தை குறித்து தாவீது அங்கே சொல்லுவதாக நான் அன்றைக்கு ஞாபகப்படுத்தினேன். அந்த இடத்திலே தாவீதினுடைய இருதயத்தின் விருப்பம் அல்லது தாவீதினுடைய முதல் சொன்னது மன உறுதியை குறித்து சிந்தித்தோம். ஆகவே இப்பொழுது நாம் சிந்திக்க போகிறது அதே தாவீதினுடைய மனதின் வாஞ்சை, அவனுடைய மனோ வாஞ்சை என்ன? வாட் வாஸ் ரியல் டிசைர், ardent desire of David's heart? இதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். இந்த இடத்தில் தாவீதினுடைய அந்த சிந்தனையை சொல்லும் பொழுது முதலாவது தாவீது அவருடைய டிட்டர்மின் மைண்டை பத்தி சொல்ல பொழுது நான் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினேன். David knew a personal God, or the knowledge of David about a personal God. ஒரு தெய்வத்தை குறித்தல்ல, தன்னுடைய ஒரே தெய்வத்தை அவன் அறிந்திருந்தான். a personal relationship அவசியமானது. ஆகவே தெய்வத்தை அவன் பர்சனலாக அறிந்து he knew a God who protects him. இதுதான் முதல் அறிந்த அறிவு, அல்லது he knew a person of protection. இதை ஞாபகப்படுத்தி he knew a person or a personal God of protection என்று ஞாபகப்படுத்தினேன். இரண்டாவது பகுதிக்கு வரும் பொழுது desire of David's heart, அதை நாம் இப்பொழுது வாசித்து நான் சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். சங்கீதம் 27 4, 5, 6. Shall we read that 3 verses please? கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். வாசித்த வசனத்திலே நாம் வாசித்த 3 வசனங்களை வாசித்தோம். முதலாவது நாம் வாசித்தது அந்த 4ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். The desire of David's heart என்று இந்த 3 வசனங்கள் 4, 5 and 6, இந்த 3 வசனங்களிலும் நாம் பார்க்க போகிறது தாவீதினுடைய இருதயத்தின் வாஞ்சை, the desire of David's heart என்று சொன்னேன். இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது தாவீதுக்கு இருந்த அறிவை நான் சொல்லுகிறேன். David knew a place of protection.
he knew a person for protection, that is his own God, who is the light and the salvation and the stronghold. ஆகவே he had a God of protection. He knew that God. That knowledge about God actually kept him safe under his arms. ஆனால் இப்பொழுது நான் வாசித்த 3 வசனங்களிலே 3, 4, 5 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது David knew a place of protection. அதனால தான் தாவீது அந்த ஆசையை வெளிப்படுத்துகிறார். Lord, let me in to the place of protection where thy protection is available. உம்முடைய பாதுகாப்பு எங்கே இருக்கிறதோ அவ்விடத்திற்கு நான் வரும்படியாய் நான் விரும்புகிறேன். என்னை let me enter into that place of protection. ஆகவே 3 வசனங்களிலே a place of protection. தாவீதினுடைய அறிவை நான் சொல்லுகிறேன். First he knew a personal God, and now he knew a place where he will be kept safe. பாதுகாப்பாக எங்கே வைக்கப்படுவார் என்பதை தாவீது அறிந்திருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அந்த 3 வசனங்களிலே கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். இந்த வார்த்தையை நாம் அடிக்கடி வாசிக்கிறோம். ஆனாலும் இது நின்று ஒரு குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கு தாவீது ஏதோ ஒரு ஆசையை சொல்லவில்லை. அப்படி நடந்தா பரவாயில்ல, எனக்கு ஒரு ஆசைதான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகணும், அப்படி ஜெபிக்கணும், அல்லது வேதம் வாசிக்கணும், அல்லது சர்ச்சுக்கு போகணும், அப்படி ஏதோ ஒரு கேஷுவல் டிசைர் அல்ல. இது அவருடைய டிட்டர்மின் ஹார்ட்டில் இருந்து வருகிற, உறுதி கொண்ட மனதிலிருந்து வருகிற ஒரு ஆசை என்று சொல்லலாம். இங்கு தாவீதை சொல்லும் பொழுது நீங்கள் கவனித்தால், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். I have desired one thing. I have desired one thing from the Lord. அப்புறம் என்ன சொல்றாரு? நான் அதையே நாடுவேன் என்று சொல்லுகிறார். அதனுடைய அர்த்தம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தாவீது யார் என்று கேட்டால் நீங்கள் சொல்வீர்கள், அவர் இஸ்ராயேலுடைய மகாராஜா என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ராஜாவுக்கு என்ன ஆசை இருந்தாலும் பூர்த்தி செய்ய வசதிகள், ஆஸ்திகள், ஆட்கள் எல்லாம் இருக்கிறது. அநேக ஆசைகள் தாவீதுக்கு இருந்தாலும் எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்ய ஆட்கள் இருக்கிறது. தாவீதினுடைய உள்ளத்தை அறிந்து கொண்டு தாவீதுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று எப்பொழுதுமே தன்னை சேவித்திருக்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறார்கள். தாவீதே, ஒரு வார்த்தை சொல்லும், உம்முடைய ஆசைகள் நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லுகிற ஆயிரக்கணக்கான மக்கள், குறிப்பாக இந்த தேசத்தின் பிரஜைகளே தாவீதுக்கு அப்படி ஆதரவு கொடுக்க முடியும். ஆனால் இந்த ஜனங்களால் அல்லது மனுஷர்களால் ஒருபோதும் சாதித்து கொடுக்க முடியாத ஒரு வாஞ்சையை தான் தாவீது இப்பொழுது ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறதாக நான் பார்க்க முடியும். அநேக ஆசைகள் இருக்கிறது. ஆனால் தாவீதின் ஆசை உலக பிரகாரமான ஆசை அல்ல. ஆனால் தாவீது எதை கேட்கிறார்? ஆண்டவரே, எனக்கு ஒன்றே ஒன்று என்னுடைய மனதின் ஆசை, அது என்ன செய்வேன்? அதையே நாடுவேன். I will be consistently follow after that. I will never leave it up. நான் அதை விட்டுவிட மாட்டேன். Unless and until you fulfill my desire in my life. ஆண்டவரே, இந்த ஆசையை நான் விடமாட்டேன். நீர் இந்த ஆசை எனக்கு நிறைவேற்றாவிட்டால் நான் நிச்சயமாய் விடமாட்டேன். I want this desire of mine to be fulfilled in my lifetime. நீங்க எது தர மறுத்தாலும், அதுதான் தாவீது சொல்லுகிறார். ஆண்டவரே, என்னுடைய ஆசைகள் 1000 இருக்கலாம், ஆனால் நான் இப்பொழுது கேட்கிற ஆசையை நீங்கள் எந்த ஆசையை எனக்கு நிறைவேற்றாமல் போனாலும் பரவாயில்லை, நீர் இந்த என் ஆசையை நிறைவேற்றியே ஆக வேண்டும். தாவீதுடைய இன்ட்ரீட், தாவீது ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் போல் இந்த வார்த்தை வருகிறது. அங்கே டிசையர்ட் என்ற வார்த்தைக்கு தமிழிலே கேட்டேன், அந்த கேட்டேன் என்ற வார்த்தைக்கு என்ட்ரீட் என்ற வார்த்தையும் சொல்லப்படுகிறது, இன்கொயர் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. பெக் என்று சொன்னால் தமிழில் சொல்ல வேண்டுமானால் கெஞ்சுகிறேன். நான் ஆண்டவரிடத்திலே ஒன்றைத்தான் கெஞ்சினேன், அதாவது பெக்கிங் என்ற வார்த்தையும் அதற்கு அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. ஆகவே தாவீது வாழ்க்கையில கெஞ்சுகிறார். என்ன காரணம்? கெஞ்சுவது எதற்கு? அந்த ஆசை நிறைவேறவில்லை என்றால், கேட்டது கிடைக்கவில்லை என்றால் வாழ்க்கையினுடைய எல்லாம் நான் இழந்து போய் விடுவேன். ஆண்டவரே, எனக்கு இந்த விருப்பம் எனக்கு நிறைவேற்ற வேண்டும். நான் கேட்கிறது எல்லாம் நான் கேட்கல, எனக்கு ஒன்று மட்டும் நீங்க செஞ்சு கொடுங்க. அதுதான் தாவீது சொல்லுகிறார். கர்த்தாவே, அந்த ஆசை என்ன என்று தாவீது சொல்லும் பொழுது, ஆண்டவரே, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும்
நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு வாஞ்சை! யார் இவர்? நமக்கு நன்றாக தெரியும். யூத தேசத்திலே இஸ்ரவேலுடைய ராஜா. உண்மையாக சொல்ல வேண்டுமானால் அவர் ஒரு யூத குலமகன். அந்த யூத குலமகனாய் பிறந்த தாவீது அவர் சொல்லுகிறார், a man of Judah or a man of Judah tribe. Now he wants to become like a Levite. ஒரு லேவியனை போல ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரத்திற்கு சுற்றும் குடியிருந்து ஆண்டவருக்கு அனுதினமும் பணிவிடை செய்து ஆண்டவருடைய முகதரிசனத்தை அவருடைய ஆலயத்திலே அல்லது ஆசரிப்பு கூடாரத்திலே பெறுகிற சாமானிய அந்த ஒரு சாமானிய லேவியனுடைய பதவியை எனக்கு கொடுத்த பரவாயில்லை. I want to become like a Levite who spend and minister in the tabernacle of God. What a wonderful desire of David's heart. தாவீது என்ன சொல்லுகிறார்? அவன் யூத குலத்தவன், கொடுத்து வைத்தவர் என்று சொல்லலாம், ராஜரீக கோத்திரம் அது. ஆனால் தாவீது சொல்லுகிறார், yes, that is true. ஆனாலும் எனக்கு அதை விட பெரிய ஆசை என்ன தெரியுமா? ஒரு ஆசாரியனை போல, ஒரு சாதாரண ஒரு லேவியனை போல ஆண்டவருடைய ஆலயத்தை சுற்றிலும் இருந்து அவருடைய ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்து அதிலே பணிவிடை செய்கிற அந்த பாக்கியம் கிடைக்குமா? அது போதும் ஆண்டவரே எனக்கு என்று கேட்கிறார். இன்னொன்று சொல்ல வேண்டுமானால், a king wants to be a watchman in the house of God. ஒரு ராஜா ஒரு ஆண்டவருடைய வீட்டிலே ஒரு வேலைக்காரனை போல, he wants to become a waiter, காத்திருக்கிறவன். வெயிட்டர் என்று சொன்னால் ஒரு எஜமானனுக்கு முன்னாடி பணிவிடை செய்திருக்கிறான். எஜமானன் எதை சொன்னாலும் அப்படியே செய்வதற்காக தன்னை ஆயத்தப்படுத்தி இருக்கக்கூடிய காத்திருக்கக்கூடிய ஒருவர். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். ஏ கிங் ஆஃப் ஜூடா, யூத கோத்திரத்தினுடைய அந்த ராஜா இப்பொழுது ஒரு வெயிட்டராக தேவனுடைய வீட்டிலே எனக்கு ஒரு வேலை கிடைத்தால் அது வாட்ச்மேன் டியூட்டி ஆனாலும் பரவாயில்லை, ஒரு வெயிட்டர் போல இருக்க வேண்டும் என்றாலும் பரவாயில்லை, எனக்கு அதை அனுமதிக்கணும், என்னுடைய ஆசையை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். மூன்றாவதாக அவன் சொல்லும் பொழுது நான் இப்படி எழுதி வைத்திருக்கிறேன், a palace dweller wants to become a tent dweller. ஒரு ராஜ அரண்மனையில வசிக்கக்கூடிய தாவீது இப்பொழுது ஆண்டவருடைய கூடாரத்தில் குடியிருக்கும்படியாக அவன் விரும்புகிறதை பார்க்க முடியும். அருமையானவர்களே, எதற்கு இந்த ஆசை? ஏன் தாவீது இப்படி விரும்புகிறார்? தாவீதுக்கு ஆண்டவரோடு உள்ள அன்பினுடைய ஒரு வார்த்தை எடுத்துக்காட்டுதான் இது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஆலயத்தின் மேலுள்ள ஒரு பாசம், அங்கு இருக்கக்கூடிய பொருட்களின் மேல் உள்ள ஆசை என்றல்ல, மாறாக தேவன் மேல் உள்ள அந்த நேசத்தினாலே, அவன் அந்த பாசத்தினாலே அவன் நிர்பந்திக்கப்பட்டவனாக ஆண்டவரோடு கூட தங்க விரும்புகிறான். பிகாஸ் the place ஆண்டவர் தங்குகிற இடத்துல where God dwells, he also wants to dwell with God. அவருக்கு நன்றாக தெரியும் தேவனுடைய இம்மீடியட் பிரசன்ஸ் இருக்கிற இடம், அவருடைய நேரடியான தெய்வ சாநித்தியம் இருக்கிற இடம், அதுதான் ஆசரிப்பு கூடார். ஆலயம் அந்த நாட்களிலே கட்டப்படவில்லை, நமக்கு நன்றாக தெரியும். ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து சொல்லுகிறார். ஆகவே ஆசரிப்பு கூடாரத்தில் தாவீது தங்கும்படியாக விரும்புகிறார். நாம் அதை ஆங்கில வேத புத்தகத்தில் வாசித்தால் இப்படி வாசிக்கலாம். 27ஆம் சங்கீதத்தினுடைய 4ஆம் வசனத்திலே நான் ஆங்கிலத்தில் அதை வாசித்து காண்பிக்கிறேன். One thing have I desired of the Lord, that will I seek after, that I may dwell in the house of the Lord all the days of my life, to behold the beauty of the Lord and to inquire in his temple. இந்த இடத்துல 3 காரியங்கள் தாவீது கேட்கிறார். ஒன்று என்ன சொல்ல? I may dwell in the house of the Lord of my life. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருடைய வீட்டிலே நான் எப்படி தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த டிசைர் எதற்கு தாவீதுக்கு வந்தது என்று கேட்டால், தாவீதுக்கு ஒன்று தெரியும், ஆண்டவர் இந்த வீட்டில் தான் தங்கி கொண்டிருக்கிறார். இட்ஸ் a God's dwelling place. அதுதான் வேதத்திலே வாசிக்கிறோம்.
நான் உங்கள் மத்தியிலே வாசமாயிருப்பதற்காக எனக்காக ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுங்கள் என்று ஆண்டவர் வனாந்தரத்திலே வந்த மக்களிடத்திலே சொல்லுகிறதை பார்க்க முடியும். அதை நாம் யாத்திராகமம் எக்ஸோடஸ் 25:8 நினைக்கிறேன், அங்கே ஆண்டவருடைய அந்த விருப்பம் தெரிவிக்கிறார். God's desire has been expressed to his people. Now டேவிட்னுடைய டிசைரை சொல்லுகிறார். டேவிட் என்ன சொல்லுகிறார்? Lord, thou art so merciful and so gracious to come and dwell with this people. So my desire is to dwell with my God in this tabernacle. ஆண்டவரே, நீர் தங்குகிற அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே நானும் உம்மோடு கூட இருக்க வேண்டும். So he understood that the place of dwelling of God should be my place. என்னுடைய இடமாக மாற வேண்டும். Though I live in the palaces, I want to dwell with you in a personal way என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, இங்க சொல்லுகிற வார்த்தை I desire that I may dwell in the house of the Lord all the days of my life. என்ன அர்த்தத்திலே சொல்லுகிறார்? அதாவது the rest of my life, இனி எனக்கு எத்தனை நாட்கள் உலகத்தில் உயிர் வாழ அனுமதி உண்டோ அத்துணை நாட்களும் நான் இங்கே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தாவீதுடைய உள்ளத்தின் ஆசை நமக்கு சங்கீதம் 23 வாசித்தால் கடைசி வசனத்திலே நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் ஜீவனுள்ள தேசத்திலே அந்த வசனத்தை வாசிக்கலாம். 23 சங்கீதம் 23 கடைசி வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். போதும். I will dwell in the house of the Lord forever and ever. இங்கு எப்பொழுதும் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்திலே தாவீது சொல்லும் பொழுது தாவீதினுடைய அர்த்தத்தில் பரலோகத்திலே போயும் கர்த்தருடைய வீட்டுல தங்குவேன் என்ற ஒரு சிந்தை வந்த போதிலும் கூட இந்த 23ஆம் சங்கீதத்திலும் தாவீதினுடைய விருப்பம் தன்னுடைய வாழ்நாளினுடைய எல்லா நாட்களிலும் கர்த்தருடைய வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று தாவீது விரும்புகிறதை நாம் பார்க்க முடியும். அதற்கு என்ன காரணம்? தாவீதினுடைய இந்த விருப்பத்திற்கு காரணம் 26ஆம் சங்கீதம் அதனுடைய 8ஆம் வசனத்தை நான் வாசித்து பார்த்தால் தெரியும். 26 8வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். பாருங்கள், O Lord, I have loved the habitation of thy house and the place where thine honor dwelleth. அப்ப தாவீது சொல்லுகிறார், where you dwell and where your honor and majesty dwell, there I want to be. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஆசை இப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படும். அங்கே தாவீது சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நாள் இனி எத்தனை நாட்கள் கொடுக்கப்படுகிறோம் அத்தனை நாட்களும் நான் உம்மோடு தங்க வேண்டும், உம்முடைய கூடாரத்திலே தங்க வேண்டும். அது மட்டுமல்ல, அடுத்து என்ன சொல்லுகிறார்? எதற்காக இத்தனை நாட்களும் வாழ்நாள் முழுவதும் தங்க வேண்டும் என்று கேட்டால் அந்த ஆங்கில வேத புத்தகத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம், to behold the beauty of the Lord. தமிழிலே அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யவும் என்று வாசிக்கிறோம். ஆய்வு செய்வதற்காக, ஆராய்ச்சி செய்வதற்காக. ஆனால் ஆங்கில வேத புத்தகத்திலே to behold the beauty. So தமிழிலே சொல்லப்பட்ட அந்த ஆராய்ச்சி என்ற வார்த்தை அது எதை குறிப்பிடுது என்று கேட்டால், I want to make a research of God's beautiful natures. தேவனுடைய அந்த மகிமையான, மனோகரமான, நேர்த்தியான தெய்வீக குண பண்புகளை நான் ஆய்வு செய்ய விரும்புகிறேன். அல்லது I want to make a thorough research about my own God. I want to know him fully. I want to enter into the tent of God to dwell with him, not only to dwell with him, but to interact with him. I want to make a research. அங்கு நான் ஒரு ஆய்வு செய்ய போகிறேன். சும்மா போய் உட்கார்ந்து கொண்டிருப்பதற்கல்ல, மாறாக ஆய்வு செய்வதற்காக போகிறேன். மூன்றாவதாக அதே வசனம் சொல்லும் பொழுது எதற்காக போகிறார்? to inquire in his temple. அவருடைய ஆலயத்திலே நான் சென்று inquire என்று சொன்னால் தமிழிலே அங்க வாசிக்கிற வசனம்
மகிமையை பார்க்கும்படி அவருடைய மன்னிக்கவும் கர்த்தருடைய மகிமையை பார்க்க, அந்த பியூட்டி என்பதற்கு தமிழிலே கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி, பியூட்டி என்பதற்கு தமிழிலே அழகாக இந்த வார்த்தை மகிமை, அந்த ஆங்கிலத்தில் பியூட்டி என்பதற்கு மகிமை என்று மொழியாக்கம் செய்யப்பட்டதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் அதை அடுத்ததாக சொன்னேன். ஆனால் மகிமையை தரிசிப்பதற்காக, இந்த மகிமை என்பது எதை காட்டுகிறது? The glorious attributes of God, the glorious nature and character of God. So தாவீது அங்கே தேவனுடைய மகிமையை பார்க்க போகிறார். இரண்டாவதாக ஆராய்ச்சி செய்யும்படியாக போகிறார். அதை பார்ப்பதோடு மட்டுமல்ல, அதை பார்த்து அதன் மேல ரிசர்ச் செய்ய போகிறதாக தாவீது சொல்லுகிறார். அடுத்ததாக சொல்லுகிறது, அந்த இடத்திலே சொல்லுகிறார், ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்வது என்பதற்குத்தான் இந்த என்கொயர் என்ற வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. நான் இதை இங்கே இந்த ஒரு வார்த்தைக்கு நான் கொடுக்க வேண்டிய தலைப்பு, அதாவது 4ஆம் வசனத்தை நான் இப்படி சொல்லுகிறேன், இந்த டென்ட்டுக்கு நான் ஒரு பேரு கொடுத்திருக்கிறேன். I have named this tent as the tent of research என்று போட்டிருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையின் ஆசை என்ன என்று கேட்டால், உங்களுக்கு எது அதிகமாய் நீங்கள் விரும்புகிற உங்களுடைய ஆசை என்ன என்று கேட்டால் எதை சொல்ல போவீர்கள்? நாம் ஒருவேளை பல ஆசைகளை சொல்ல முடியும் ஆண்டவரிடத்துல. ஆண்டவர் சொல்லுகிறார், கைண்ட்லி ஷார்ட் லிஸ்ட் தி டிசைர்ஸ் என்று சொன்னால் அதை ஒரு 10 என்பதை 2ஆக மாற்றுகிறார். அதிலும் கர்த்தர் கேட்கிறார், டாப் லிஸ்ட் பண்ணுங்க என்று சொன்னால், இதிலேயும் உங்களுக்கு அதிகமாய் வேண்டும் என்று விரும்புகிறது என்ன என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? இன்றைக்கு அநேக பரிசுத்தவான்களாகட்டும் விசுவாசிகளாகட்டும் வாழ்க்கையிலே அவருடைய பாதையில் இருக்கக்கூடிய பாடுகளை நினைக்கும் பொழுது, கஷ்டங்களை நினைக்கும் பொழுது, அவருடைய பற்றாக்குறை நினைக்கும் பொழுது, அதினென்றுள்ள விடுதலைக்கு தான் நாம் எல்லாரும் ஜெபிக்கிறது நாம் பார்க்கிறோம். குறிப்பாக நம்முடைய ஜெபங்களில் எல்லாம் உலக பிரகாரமான தேவைகளை நாம் ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்துவது நாம் பார்க்கிறோம். அது ஒருபோதும் தவறல்ல. நம்முடைய உலக பிரகாரமான தேவைகளை கூட வேறு யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டவருக்கு தான் சொல்ல வேண்டும். ஆகவே அவருக்கு அந்த தேவைகளை சொல்ல வேண்டாம் என்று யாரும் நினைக்க வேண்டாம். எதையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள், மனுஷருக்கு அல்ல என்பதை ஞாபகப்படுத்தலாம். ஆனால் நாம் நம்முடைய தேவைகளை எல்லாம் சொல்லும் பொழுது அதன் நடுவிலே உண்மையாக நம்முடைய ஆசை என்ன என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். நீங்கள் அநேக காரியங்களை சொல்வீர்கள், உலகத்தில் அநேக விருப்பங்கள் இருக்கிறது, ஆனால் உங்களுக்கு உண்மையாக யாரை நீங்கள் விரும்புகிறீர்கள்? ஒரு மனுஷன் சொன்னான் அல்லவா, இந்த உலகத்தில் நமக்கு என்ன தேவை என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், என்னுடைய தேவை தேவன் மட்டுமே. My only need is my God. எனக்கு தேவன் மட்டுமே தேவை. I need him every hour. எனக்கு அவர் போதும், அவர் இருந்தால் எனக்கு எல்லாம் உண்டு. தேவன் வேண்டும் என்று சொல்லுகிற அந்த திடனும் மனோ வாஞ்சையும் இந்த தாவீதுக்கு இருந்ததை பார்க்க முடியும். ஆக முதலாவது நாம் சிந்தித்த பொழுது a place of a tent of research. இதுல நான் ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். தாவீது எதற்காக அங்கே போய் இருக்கிறார் என்று பார்த்தால் நமக்கு தெரியும். ஒன்று, to dwell in the presence of the Lord. தேவனுடைய சமூகத்திலே அவன் தங்கி இருப்பதற்காக போகிறான். இரண்டாவதாக to behold his beauties or glories என்று நாம் பார்த்தோம். மூன்றாவதாக அவரோடு கூட இன்டராக்ட் பண்ணுவதற்காக, அதாவது கம்யூனிகேட் பண்ணுவதற்காக, பேசி அங்கே சம்பாஷணை செய்வதற்காக தாவீது அந்த இடத்தை தெரிந்து கொண்டதாக நாம் அறிய முடியும். ஆக அதில் 3 காரியங்களை நான் சொல்லுகிறேன். ஒன்று, டு நோ God more and more. தேவனை குறித்து அதிகமாய் அறிய வேண்டும். ஆகவே தாவீது ஜெபிக்கிற ஜெபம் என்ன தெரியுமா? அந்த டிசைர் என்று சொல்லுகிற வார்த்தையை இப்படி நான் சொல்லுகிறேன், Lord, I beg you to reveal thee fully unto my mind and to my heart. இதுதான் தாவீதின் ஜெபம். ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் ஒன்றே நான் கேட்கிறேன், நான் வேறொன்றும் இடத்துல நான் ஆசைப்படுவதில்லை. I want to know you, Lord. உம்மை எனக்கு தெரிவிங்க, சொல்லுங்க, எனக்கு உங்களை அறிய வேண்டும். இதுதான் மோசேயினுடைய ஆசை. என்ன மோசே சொன்னார், ஆண்டவரே, எனக்கு நீங்க உங்களுடைய முகத்தை காண்பீங்க, உங்களுடைய மகிமைகளை காண்பீங்க. எத்தனையோ காரியங்களை நான் பார்த்தேன், உங்களுடைய செய்கைகளை பார்த்தேன், உங்களுடைய அற்புதங்களை பார்த்தேன், உங்களுடைய அடையாளங்களை பார்த்தேன். நீர் செயலில் வல்லவர், ஆலோசனை பெரியவர் தான் கர்த்தாவே, அது எனக்கு தெரியும். ஆனால் I want to know thee fully. ஆண்டவரே, உங்களுடைய உள்ளான மகிமைகளை காணும்படி எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. He was begging after God. ஆண்டவரை பார்த்து கெஞ்சுகிறதை பார்க்க முடியும். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருடைய மகிமையை காணும்படியாக உள்ளம் துடிக்கிறதா?
அப்படிப்பட்ட வாஞ்சை இருக்கிறதா? உலகத்தின் காட்சிகளிலே மதிமயங்கி, உலக இன்பங்களிலே மதிமயங்கி, உலகம் போதும் என்ற நிலைமைக்கு விசுவாசிகளும் போன காலகட்டத்திலே தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஏன்? எனக்கு என்னுடைய அரண்மனை, என்னுடைய இந்த கேசில் எல்லாமே இருக்கிறது. ஆனால் அதில் எனக்கு திருப்தி இல்லை. I am not satisfied with the worldly blessings. I want your presence, O Lord. I want to know thee fully. இது தாவீதின் விருப்பம். இரண்டாவதாக சொல்லும் பொழுது, Lord, I want to enjoy the intimate fellowship with thee. உம்மோடு நெருங்கி பழகுகிற அந்த நெருக்கமான அனுபவம், உறவும் எனக்கு வேண்டும். Not only knowing thee, but being with thee in an intimate relationship என்று தாவீது சொல்லுகிறார். மூன்றாவது தாவீது சொல்லும் பொழுது அவனுக்கு தெரியும், why he should enter into the house of God. He wants to be under the safest wings. He wants to be safe under the wings of the Lord. ஆண்டவருடைய இறகுகளுக்கு கீழாக தாபரிக்கும்படியாக அவன் சென்றிருக்கிறார். ஆகவே நான் சொன்ன விஷயத்திலே இந்த இடத்தில் ரிசர்ச் என்று சொன்னேனே, ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 139 அதனுடைய Psalms 139 ஒன்றாம் வசனமும் 23 24 வசனங்கள். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். 23 24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆண்டவருடைய சமூகத்திற்கு தாவீது, he is entering into a tent of research. He is going to make a research என்று நான் சொன்னேன். எதை ரிசர்ச் பண்ண போகிறார்? ஒன்று, தேவனுடைய மகிமைகள் எல்லாம் ரிசர்ச் பண்ண போறார். அங்கே போய் ஆண்டவரை குறித்து ஆராய்ச்சி செய்ய போகிறார். ஆனால் இரண்டாவது, அங்கே நடக்கிற இன்னொரு ஆராய்ச்சி, தேவனுடைய மகிமைகளை காணும் பொழுது இந்த டெண்டில் உட்கார்ந்து கொண்டு தாவீது என்ன செய்கிறார்? He is telling God, as I make a research out in you, Lord, please search me and find me out. நான் உம்மை ஆராய்ந்து ஆய்வு செய்து உம்மை அறிகிற அறிவிலே வளர வளர ஆண்டவரே என்னை குறித்து எனக்கு சொல்லும். Tell me what I am really before thy presence. உம்முடைய சன்னிதானத்திலே ஆண்டவரே நீர் என்னை ஆய்வு செய்யும். You have to make a thorough check or thorough searching in my heart as I search you out. நான் உம்மை ஆராயும் பொழுது, உம்மை நான் உம்மோடு ஈடுபடும் பொழுதெல்லாம், உம்முடைய மகிமையை காணும் பொழுதெல்லாம் ஆண்டவரே என்னை எனக்கு காண்பித்தருளும். ஒரு பக்தன் அவிதமாய் பாடுகிறாள். வேத புத்தகத்தை குறித்து பாடும் பொழுது அந்த வேத புத்தகத்திலே என்னை எனக்கு காட்டி போகும் வழி சொல்லுகிற வேத புத்தகமே என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது தேவனுடைய மகிமைகளை நாம் கண்ணாடியிலே காண்பது போல நிழலாட்டமாய் பார்க்கிற அதே நேரத்திலே அதே கண்ணாடி வழியாக கர்த்தர் நம்மையும் காண்பிக்கிறார். நமக்கு நன்றாக தெரியும், ஏசாயா 6 பக்தனாகிய ஏசாயா அநேகருக்கு நியாய தீர்ப்புகளை போன அதிகாரத்திலே 5ஆம் அதிகாரத்திலே ஓ அன்டு யூ என்று 6 முறை சொன்ன அதே ஏசாயா இப்பொழுது 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் காட்சியை கண்ட பொழுது சொல்லுகிறார், ஓ அன்டு மீ என்று சொல்லுகிறார். சோ தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக வந்து அமர்ந்திருக்கிறேன். நான் உம்மை ஆய்வு செய்ய, உம்மை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். உம்மை அறிகிற அறிவிலே வளர விரும்புகிறேன். அதே சமயத்திலே எனக்கு என்னை பத்தி சொல்லி கொடுங்க. என்னை ரிசர்ச் பண்ணி என்னை ஆய்வு செய்து please make an inquire into my life. ஆகவே எனக்கு உதவி செய்யுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ரிசர்ச் டெண்டிலே நாம் உட்கார நேரம் எடுத்துக் கொள்வோம். அநேகருக்கு இன்றைக்கு நேரம் இல்லை, சரிதான். ஆனால் கர்த்தருடைய சமூகத்துல கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்து அந்த ரிசர்ச் டெண்டுக்குள்ளாக பிரவேசித்து ஆண்டவரே உம்மை எனக்கு காண்பித்தருளும் என்று ஜெபிக்கிற அதே நேரத்திலே ஆண்டவரே உம்முடைய கண் பார்வையிலே நான் எப்படி இருக்கிறேன், என்னை குறித்து எனக்கு சொல்லும், என்னை திருத்தும் ஆண்டவரே என்று சொல்லுகிற ஒரு உண்மையான பாரம் நமக்கு இருக்குமையானால் நாம் அறிந்திருக்கிறோம் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரோ அதை போல நாமும் மாறி விடுவோம். When you spend time with the Lord, there are ample chances to become like him. ஆண்டவரோடு கூட நாம் நேரம் செலவிடும் பொழுது, அவரோடு கூட நடக்கும் பொழுது அவரை போல நாம் மாறுவோம். ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன்
ஞானமடைவான் என்று வாசிக்கிறோம் அல்லவா? தூயவரோடு சஞ்சரிக்கிறவன் தூய்மை அடைவதை பார்க்க முடியும். அதை போல மகிமையானவரோடு கூட நாம் நடக்கும் பொழுது நாம் மகிமை அடைய முடியும். பரிசுத்தரோடு கூட நாம் நடக்கும் பொழுது நாமும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய முடியும். ஆகவே தாவீதின் ஆசை, ஆண்டவரே, let me into thy dwelling place where thou dwells, I want to dwell there. நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அங்கே செலவிட விரும்புகிறேன். So the tent of research என்று நாம் பார்த்தோம். அடுத்ததாக நாம் 6ஆம் அதிகாரம் 27 5ஆம் வசனத்திற்கு வரலாம். அங்க என்ன வாசி? தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடாரம் மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். தாவீது இப்பொழுது அந்த கூடாரத்தை குறித்தே சொல்லுகிறார். முதல் அந்த கூடாரம் இட்ஸ் a tent of research, ஒரு ஆராய்ச்சி கூடாரம் என்று நான் சொன்னேன். മലയാളത്തിൽ ഗവേഷണാലയം എന്ന് പറയാം. ദൈവസന്നിധിയിൽ കടന്നു ചെന്ന് ദൈവത്തെ ആരാഞ്ഞറിയുവാനും ദൈവത്തെ കുറിച്ചുള്ള അവന്റെ മഹത്വത്തെ കുറിച്ച് ഗവേഷണം നടത്തുവാനും അങ്ങനെ ദൈവത്തെ കുറിച്ചുള്ള അറിവിൽ വളരുവാനും മാത്രമല്ല ആ സമയത്ത് തന്നെ ദൈവത്തിൽ നിന്ന് തന്നെ കുറിച്ച് മനസ്സിലാക്കുവാൻ, ദൈവത്തിന്റെ കാഴ്ചപ്പാടിൽ, ദൈവത്തിന്റെ കണ്ണുകളിൽ താൻ എങ്ങനെയുള്ളവനാണെന്ന് മനസ്സിലാക്കുവാനും ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ ദാവീദ് കാത്തിരിക്കുക. അവിടെ ഒരു ഇൻക്വയറി, അന്യോന്യം സംഭാഷിക്കുകയാണ്. ദൈവത്തെ കണ്ടതുകൊണ്ട് മാത്രമായില്ല. കർത്താവിനോട് പറയുകയാണ്, കർത്താവേ, അങ്ങ് എന്നെ കാണുന്നുണ്ടല്ലോ, എന്റെ കാര്യം എന്താ? എന്നെ കുറിച്ച് എന്നോടൊന്ന് പറയണമേ, എന്റെ കണ്ണുകളെ ഒന്ന് പ്രകാശിപ്പിക്കണമേ. അങ്ങയെ കാണുമ്പോൾ തന്നെ എന്നെയും ഒന്ന് കാണുവാൻ എന്നെ സഹായിക്കണമേ. അങ്ങയെ പോലെ എന്നെയും മാറ്റണമേ, യേശുവെ പോലെ ആകുവാൻ എന്ന് ഭക്തൻ പാടുന്നത് പോലെ ദൈവസനിൽ കാത്തിരിക്കുന്നത് എത്ര സവിശേഷ, എത്ര പ്രാധാന്യമുള്ള விஷயമാണ്. ஆகவே இந்த நேரத்திலே தேவ சமூகத்திலே இருப்பதனுடைய மகிமையை, மாட்சிமையை நாம் ஞாபகப்படுத்தணும். நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு இடம் உண்டு பிரியமானவர்களே. we can also enter into such a research tent என்று சொல்லுகிறேன். காரணம், பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரம் இருந்தது, புதிய ஏற்பாட்டிலே எங்கே என்று கேட்கலாம். ஒருவேளை இப்பொழுது நாம் நம்முடைய கதவுகள் மூடப்பட்டதினாலே நமக்கு ஒரு ஆலயமோ சபையோ என்று கூடி வருகிற இடமோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், அதைவிட மேன்மையான இடத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். Kindly read Hebrews 10:19 and 20. Please read Hebrews 10:19 and 20. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 20 வசனங்கள். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா பிரதான ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட 19-20 நான் அதை நாம் கவனித்தோம் நினைக்கிறேன். ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது கூட, having therefore brethren boldness to enter into the holiest by the blood of Jesus, by a new and living way which he hath consecrated for us through the veil, that is to say his flesh. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாம்சமாகிய திரை இரண்டாக கிழிக்கப்பட்டதினாலே புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம் என்று வாசிக்கிறோம். A new and living way has been established to enter into that holy place என்று சொன்னால், இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், இந்த நேரத்தில் கூட நீங்கள் வாஞ்சித்தால் நீங்களும் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்க முடியும். You can also enter into the place of research என்று சொல்லுகிறேன். அதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் வாசலை திறந்து வைத்திருக்கிறார். Come, enter into this tent of mine, this holy tent of mine. கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆகவே இந்த இடத்தில் நமக்கு போவதற்கு இடமில்லை நினைக்க கூடாது. இன்றைக்கு ஆசரிப்பு கூடாரம் இல்லை, ஒருவேளை ஆலய வளாகங்கள் நமக்கு இல்லாமல் போகலாம். ஆனாலும் சொல்கிறேன், தாவீதினுடைய ஆசை இன்றைக்கு நமக்கு இருக்குமேயானால் பரலோகத்தில் உள்ள பரிசுத்த அந்த வாசஸ்தலத்திற்குள்ளாக நாமும் பிரவேசித்து அவரோடு கூட தங்கி இருக்க முடியும். அவருடைய மகிமை, both his majesty and both his greatness and his holiness, kindness, all kinds of godly attributes can be searched out or make a research. இதுதான் நாம் அங்கே அறிந்து கொள்ளுகிறோம். ஆகவே இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தாலும் சரீரத்தாலும் திறக்கப்பட்ட புதிய பாதை இருப்பதனாலே let us boldly enter. ஆண்டவரிடத்தில் கேட்போம், நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே, உம்மோடு கூட நாங்கள் நேரம் செலவிட வருகிறோம். அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு உண்டா பிரியமானவர்களே?
உண்மையாகவே தேவ சமூகத்தில் இருந்து அவரோடு தங்கி இருந்து அவருடைய மகிமையின் முகத்தை பார்த்து அவரோடு பேசி அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து அவர் அறிகிற அறிவின் மூலமாக நம்மையும் அறிந்து இன்னும் அவருக்கு ஒத்தவர்களாக நம்மை மாற்றிக்கொள்கிற ஒரு வாஞ்சை நமக்கு இருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். ஆனால் 2வது வசனத்துக்கு வரும் பொழுது இந்த டென்ட் எப்படிப்பட்ட டென்ட் என்று தாவீது சொல்லுகிறார். இட்ஸ் நாட் only a tent of research but it's a tent of refuge என்று சொல்லுகிறார். இந்த கூடாரமானது அவனுடைய அடைக்கல கூடாரமாய் மாறுகிறது. எங்கே ஆராய்ச்சி செய்யும்படியாக ஆண்டவரை அறியும்படியாக கடந்து சென்றானோ அதே கூடாரம் தான் இப்பொழுது தாவீதின் பாதுகாப்பின் கூடாரம். சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது கொடுமையான குரூரமான சத்துருக்கள் அவரை சூழ்ந்திருக்கிறது. எந்நேரத்திலும் தன் மாம்சத்தை பட்சிக்கக்கூடிய சத்துருக்களால் சூழ்ந்திருக்கிறான். ஆனால் தாவீது இப்பொழுது எங்கே இருக்கிறான்? அவன் தேவனுடைய கூடாரம் மறைவிலே அவன் தங்கி இருக்கிறார். இது அவனுக்கு அவனுடைய ஃபோர்ட்டிஃபைட் சிட்டியை விட எவ்வளவு மேன்மையானது யோசித்து பாருங்கள். நாம் இவ்விதமாய் சிந்தித்தோம். தாவீது இந்த கூடாரத்திற்கு வரும் பொழுது அதற்கு முன் சொன்னான், கர்த்தர் என் வெளிச்சம். உண்மையாக நான் சொல்லுகிறேன், when you enter into the tabernacle of God, when you remove that veil, you can see at the left side the burning lampstand. அங்கே விளக்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தரின் வெளிச்சம் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்திலே there is an enlightening device. அங்கே அது பிரகாசிப்பித்துக் கொண்டிருக்கிறது. No worldly light can lit that place, only the light that has been lit by God or by the priest என்று பார்க்கிறோம். அதனுடைய வெளிச்சத்திலே அந்த கூடாரத்திலே வெளிச்சம் உண்டு. கர்த்தருடைய வெளிச்சம் உண்டு. உலக வெளிச்சம் அல்ல, உலக ஞானம் அல்ல, கர்த்தருடைய வெளிச்சம் அங்கே இருக்கிறது. 2வதாக நாம் பார்த்தோம் சொன்னால் the Lord is my salvation. எதை காட்டுகிறது? தாவீதுக்கு நன்றாக தெரியும். அந்த ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது, ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கும் பொழுது அங்கும் இங்கும் இரத்த துளிகளை பார்க்க முடியும். குறிப்பாக பிராகாரத்திலே கொல்லப்பட்ட ஆட்டினுடைய அல்லது காளையினுடைய இரத்தம் அங்கே இருந்து எடுத்து கொண்டு வரப்பட்டு ஆலயத்தினுடைய அந்த கர்டன்ஸ் வழியாக, வேல்ஸ் வழியாக, திரைச்சீலை வழியாக உள்ளே பிரவேசித்து மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த இரத்தம் தெளிக்கப்படுவதை பார்க்க முடியும். கொல்லப்பட வேண்டிய, அழிக்கப்பட வேண்டிய தாவீதுக்கு இங்கே இரத்தத்தால் பாதுகாப்புண்டு என்று, ரட்சிப்புண்டு என்று தாவீது அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே கண்டுகொண்டான். அழிவுக்கு நியமிக்கப்பட்டவர்கள், பாவத்தால் கொல்லப்பட வேண்டியவர்களை தேவன் ரட்சிக்கக்கூடிய மகத்தான ரட்சிப்பின் திட்டத்தை தாவீது ஆசரிப்பு கூடாரத்தில் அமர்ந்து கொண்டு அறிந்து கொண்டதை பார்க்க முடியும். 3வதாக தாவீது என்ன சொன்னான்? The Lord is the stronghold of the fortified city in the midst of my enemies. என்னுடைய ஆண்டவருடைய அந்த கூடாரம் அது எப்படி இருக்கிறது? அவர் எனக்கு fortified city ஆக இருக்கிறார், strong hold ஆக இருக்கிறார். அது என்ன? என் பிராணனை, strength of my life என்று சொல்வதற்கு அர்த்தம் the stronghold or the fortified city that protects my life. என் ஜீவனை பாதுகாக்கக்கூடிய அரணாய் இருக்கிறார். ஆனால் தாவீதுக்கு அரண்கள் இருக்கிறது. நமக்கு நன்றாக தாவீதின் நகரம் என்று சொன்னாலே அரணிப்பான பட்டணம், சத்ரு எளிதிலே சூழ்ந்து கொண்டு தாக்க முடியாத பட்டணம். ஆனால் தாவீது சொல்லுகிறார், I have chosen rather to be in the house of God than to be in the fortified cities என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? அவனுக்கு ஒன்று தெரியும், அரணிப்பான பட்டணங்களை விட பாதுகாப்பு என் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறது. The tent of refuge. அந்த டென்ட் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறது? எவ்வளவு எளிய பொருட்களால் வெளியே பார்த்தால் எந்த விதமான பாதுகாப்பினுடைய சின்னங்களும் காண முடியாது. மேல் எந்த இரும்பு தகடுகளோ அல்லது கான்கிரீட்டுகளோ ஒன்றும் கிடையாது. சாதாரண மெட்டீரியல்ஸை பயன்படுத்தப்படும். அதுவும் வனாந்தரத்திலே எப்பொழுதுமே எளிதில் அழியக்கூடிய ஒன்றுதான், யாரும் எளிதில் தாக்கக்கூடிய ஒன்றுதான், அழிந்துவிடக்கூடிய ஒன்றுதான். ஆனால் தாவீதுக்கு தெரியும், தேவனுடைய பாதுகாப்பு போல வேறு பாதுகாப்பு எனக்கு இல்லை. எத்தனை கோட்டை கொத்தளங்கள் நான் கட்டி வைத்து, எத்தனை லட்சங்களின் வங்கியில போட்டு வைத்தாலும், என்னுடைய சேமிப்பு கணக்குல, என்னுடைய ட்ரெஷரி ஹவுஸ்ல என்னவெல்லாம் இருந்தாலும், எத்தனை ஆயுதங்கள் என்னுடைய ஆயுத கிடங்கில இருந்தாலும், that will never protect me. என்னுடைய குதிரைகள் என்னை பாதுகாக்காது, என்னுடைய போர் வீரர்கள் என்னை பாதுகாக்க முடியாது. ஆண்டவர் என்னை பாதுகாக்காவிடில் என்று சொன்னால் அரண்மனையை விட
தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள வாசம் அவனுக்கு உறுதியை தந்தது. இந்த இடம்தான் இருப்பதிலேயே the most safest place. அதுதான் தாவீது அறிந்து கொண்டார். That's a place of refuge. பிரியமானவர்களே, தேவ சமூகத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது தேவனை ஆராயும்படியாகவும் நம்மை ஆராயும்படியாகவும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் பிரவேசிக்கும் பொழுது வெளியே வாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, சத்ரு சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் நம்பலாம், நாம் 91ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறது போல அவருடைய செட்டைகளின் நிழலிலும் அவருடைய இறகுகளின் நடுவிலும் என்று நாம் 91ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு செட்டைகள் உண்டு. ஒரு தாய் கழுகை போல, ஒரு தாய் கோழியை போல அழகான அல்லது பலமான சட்டைகள் இருக்கிறது. ஆனால் அதற்கு கீழாக இறகுகள், பஞ்சை போன்ற ஃபெதர்ஸும் இருக்கிறது. அது எதற்கு? மேலே சட்டைகளிலே அந்த ஆண்டவர் அந்த கழுகுதன் குஞ்சுகளை சுமந்து பறக்கிறதுக்காகத்தான் அந்த பலமான சட்டைகள். ஆனால் அந்த கழுகு குஞ்சினுக்கு பாதுகாப்பு எங்க தெரியுமா? அந்த பலமான செட்டைகளுக்கு கீழாக மிக மிருதுவான, வெரி டெண்டர், சாஃப்ட் அந்த ஃபெதர்ஸ். அதுதான் அந்த குழந்தைக்கு, அந்த குஞ்சுக்கு பாதுகாப்பு. தாவீது சொல்லுகிறார், அரண்கள் இல்லை, கோட்டைகள் இல்லை, எனக்கு இருக்கிறது, ஆனால் அவைகளை நான் நம்ப மாட்டேன். என்னுடைய ஆண்டவருடைய செட்டைகளின் மறைவிலே, அவருடைய சிறகுகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய பாதுகாப்பு எனக்கு வேறு எங்கும் இல்லை என்று தாவீது நம்பிக்கையோடு சொல்லுகிறான். ஆகவே இந்த டென்ட் அவனுடைய ரெஃப்யூஜாக மாறினது. நான் வேகமாய் கடந்து போக விரும்புகிறேன். ஆகவே இந்த இடத்தில் தாவீது சொல்லும் பொழுது தேவனை அறிய வேண்டும், ஆராய வேண்டும் என்ற வாஞ்சை எனக்கு உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாஞ்சையும் அதுவே என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணினேன் என்று அந்த பவுல் சொல்லுகிறார். அவருடைய ஆண்டவரை அறிகிற அறிவுக்காக உயிரை கொடுக்க வேண்டுமா? மரணத்தை நான் அடைய வேண்டுமா? அதற்கு நான் தயார். என் ஆண்டவரை குறித்து கொஞ்சம் எனக்கு தெரிந்தால் போதும். தாவீதுடைய வாஞ்சையும் அவருடைய வாஞ்சையும் அதுபோல் இருந்ததை பார்க்க முடியும். ஆகவே நாம் உன்னுடைய வாழ்க்கையில நம்ம ரட்சித்த பிராண நாயகனை இன்னும் ஆழமாய் அறிய வேண்டுமானால் அவரோடு கூட தங்கணும், அவரோடு கூட பேசணும், அவரோடு கூட ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது இன்டிமேட்டாக நெருக்கமான உறவை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். பிரிக்க முடியாத, காற்று புகாத, ஒருபோதும் பிரிந்து போகாத ஒரு தெய்வீக உறவு நமக்கு கர்த்தரோடு வைத்துக் கொள்ள வேண்டும். 2 ரெஃப்யூஜ் என்று சொன்னேன், a tent of refuge. மூன்றாவதாக நான் இதை சொல்லும் பொழுது அதுக்கு முந்தி ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். நம்முடைய பாதுகாப்பு எங்கே பிரியமானவர்களே? நான் ஒரு வசனத்தை ஆங்கிலத்தில் வேகமாய் வாசிக்கிறேன். John chapter 10 verses 27 to 30. We are also saved, eternally safe in the hands of God. நாம் இங்கே வாசிக்கிறோம் அல்லவா? John 10:27 to 30. நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். My sheep hear my voice, and I know them, and they follow me, and I give unto them eternal life, and they shall never perish, neither shall any man pluck them out of my hand. My Father which gave them me is greater than all, and no man is able to pluck them out of my Father's hand. I and my Father are one. நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். என் கைகளில் நின்று ஒருவனும் என் ஆட்டை பறிக்க முடியாது. ஏன் என் பிதாவின் கைகளில் நின்றும் பறிக்க முடியாது. நீங்கள் என் பிதாவின் கைகளிலும் என் கைகளிலும் இருக்கிறீர்கள். நாங்கள் இருவரும் ஒன்றாய் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இரட்டிப்பான பாதுகாப்பு, a double security is provided for the children of God. நாம் அவருடைய ஆடுகளாய் இருக்கிறோம். நாம் அந்த கைகளுக்குள் இருக்கும் பொழுது நமக்கு பாதுகாப்பு உண்டு பிரியமானவர்களே. அந்த நம்பிக்கையோடு கூட அந்த 6வது வசனத்திற்கு நான் வர விரும்புகிறேன். 6ஆம் வசனம், இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். இந்த இடத்திற்கு தாவீது வரும் பொழுது அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட் இன்க்ரீசஸ். ஒன்று, ஆண்டவரை அறிய வேண்டும், அவருடைய மகிமைகளை காண வேண்டும், அவருடைய மெஜஸ்டியை நான் உணர வேண்டும் என்று சொல்லி விருப்பத்தோடு உள்ளே போகிற அந்த தாவீது அவன் என்ன செய்கிறான்? அடுத்ததாக அங்கே உட்கார்ந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ்கிறான். சுற்றிலும் கொந்தளிக்கிற கடல் இருக்கிறது என்று சொன்னால் there are raging billows around. நமக்கு தெரியும், அந்த நோவாவுடைய பேழையை சுற்றிலும் மழை மேலிருந்து கொட்டுகிறது, காற்று வீசுகிறது, கீழே கடல் அந்த வெள்ளம் பொங்குகிறது. all around are
billows that rages, அப்படியே சுற்றி மோதுகிற அந்த திரைகள், கடல் அந்த அலைகளை பார்க்க முடியும். அதை போல இந்த பேதுரு சொல்லும் பொழுது there is a roaring lion என்று வாசிக்கிறோம். சுற்றி அலைகிற ஒரு கர்ஜிக்கிற சிங்கம் இருக்கிறது. ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த கர்ஜிக்கிற சிங்கத்தினாலோ அல்லது மோதியடிக்கிற அலைகளினாலோ உங்களை யாரும் கொள்ளையடிக்க முடியாது, உங்களை யாரும் அழிக்க முடியாது பிரியமானவர்களே. காரணம், நீங்கள் பிதாவினுடைய கைகளிலும் அவருடைய பலத்த கைகளிலும் குமாரனுடைய அன்பின் கரங்களிலும் நீங்கள் பத்திரமாய் இருக்கிறீர்கள். எங்கே எது சூழ்ந்தாலும் சரி. நாம் சங்கீதத்திலே 42ஆம் சங்கீதம் 47 நினைக்கிறேன், அங்கே வாசிக்கிறோம் அல்லவா, என்னவெல்லாம் உலகத்தில் நடந்தாலும், கடல்கள் பொங்குகிறது, மலைகள் பெயர்கிறது, பர்வதங்கள் சாய்ந்து போய் கடலிலே விழுகிறது, ஆகமொத்தத்திலே all around are calamities and crisis. ஆனால் அந்த மனிதன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. I am safe and I am at rest. நான் அமைதியா இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தில் என்ன சூழ்ந்தாலும் தேவத்தினுடைய பிள்ளைகளை பொறுத்த மட்டில் ஆண்டவருடைய ஆலயத்திலே, ஆண்டவருடைய கைகளிலே நீங்கள் இருக்குமையானால் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பத்திரமாயிருக்க. Eternal protection has been provided for the children of God. So நாம் சொல்ல வேண்டியது, இந்த அன்பை விட்டு யார் என்னை பிரிக்க முடியும்? யார் என்னை பயமுறுத்த முடியும்? கர்த்தர் எனக்கு அனுகூலமாய் இருக்கிறாரு, யார் எனக்கு பிரதிகூலமாய் இருக்க முடியும்? கர்த்தர் என்னை நீதிமானாக்கிறாரு, யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? எனக்காக மரித்தடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்த தேவகுமாரன் எனக்காக பரிந்து பேசுகிறாரு, யார் எனக்கு விரோதமாய் பேச முடியும்? அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியின் ஆர்ப்பரிப்பு ஆரவாரமும் இந்த கூடாரத்திலிருந்து பொங்குகிற நேரம் இது. பாருங்கள், அங்கே வாசித்த வசனத்தை வாசித்து நிறைவு செய்கிறேன். அந்த இடத்திலே இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும்படி அது நிமித்தம் கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளை இடுவேன். இப்பொழுது கூடாரம் என்னவாகிறது? This tent has turned into a tent of rejoice. இது ஆனந்த கூடாரமாய் மாறுகிறது. ஆரம்பத்திலே அது ஒரு கவேஷணாலயம், டென்ட் ஆஃப் ரிசர்ச் என்று சொன்னேன். அதினுசேஷம் ஒரு சங்கேத பட்டணத்தை போல, ஒரு சங்கேத ஸ்தானமாய் ദൈവ മക്കൾക്ക് ദൈവത്തിന്റെ ആലയം മാറുന്നു. മൂന്നാമതായിട്ട് വായിക്കുമ്പോൾ ഇത് എന്റെ ആനന്ദ കൂടാരമാണ്. ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ ആനന്ദിച്ച് ആഹ്ലാദിച്ച് സന്തോഷിക്കുന്ന ഒരു നല്ല കൂടാരമാണ് നമുക്ക് നൽകിയിരിക്കുന്ന ഈ കൂടാരം. ദൈവമക്കളെ, നമ്മുടെ ജീവിതത്തിൽ നാം ദൈവത്തോട് ചോദിക്കേണ്ടുന്ന ഏറ്റവും നമ്മുടെ ആശയും ആഗ്രഹവും ഇത് മാത്രമായിരിക്കട്ടെ. എന്താണ് ചോദിക്കേണ്ടത്? ദൈവമേ, അങ്ങേ അറിയുവാൻ എനിക്കൊരു ഭാഗ്യം തരണമേ. இந்த இடத்துல நான் வாசித்த 3 காரியங்களும் தாவீது வாழ்க்கையிலே நிறைவேற்றினாரா என்று ஒரு வேளை கேட்கலாம். இல்லை. தாவீது தன் நாட்களிலே இந்த ஆசை ஆண்டவருக்கு சொன்ன போதிலும் கூட தாவீது கூடாரத்திற்கு போனதில்லை, அல்லது அவ்விதமாக ஆசரிப்பு கூடாரத்துல போய் உட்கார்ந்து அங்கெல்லாம் உட்கார்ந்து இருந்திருக்கலாம். ஆனால் தன்னுடைய வாழ்நாட்கள் முழுவதும் அங்கே போய் அரண்மனை விட்டு போகவில்லை. நமக்கு நன்றாக தெரியும், தாவீதும் கடைசி நேரத்திலும் அரண்மனையில தான் உயிர் பிரிகிறார். ஆகவே இதனுடைய கருத்து என்னவென்று கேட்டால், தாவீது என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, நான் இந்த அரணான பட்டணத்தில் குடியிருந்தாலும் இந்த அரணான பட்டணத்தை நான் நம்புவதில்லை. என் சத்துருக்களுக்கு நேராக நான் தலை உயர்த்த வேண்டுமானால் நீர் என் அரணும் கோட்டையுமாய் இருக்க வேண்டும். நான் இருக்கிறது இங்கேதான், ஆனால் நீர்தான் என் அரணும் கோட்டையும். அதே போல தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, எனக்கு கூடாரம் பிடிக்கும், உடைய சமூகத்திற்கு வர வேண்டிய அந்த கூடாரம் எனக்கு பிடிக்கும். ஆனால் நான் இப்பொழுது இந்த கேசிலே வசிக்கிறேன், அல்லது அந்த ராஜ அரண்மனையிலே நான் வசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகவே அவனுடைய விருப்பம் என்னவென்றால், நான் இங்கே வசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே என்னுடைய ஆண்டவருடைய கூடாரத்தில் வசிக்கிறது போல இருக்க விரும்புகிறேன். அதுதான் பவுலுடைய விருப்பமும். திருமணம் செய்தவர்களை குறித்து சொல்லும் பொழுது, திருமணம் ஆகாதவர்களைப் போலவும் உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அனுபவியாதவர்களைப் போலும் என்று சொல்லுகிறோம் அல்லவா? இது எதை காட்டுகிறது? உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களும் தேவன் தந்திருந்தாலும் கூட அவைகளிலே நாம் ஆசீர்வாதங்களை காணாதபடிக்கு அதைவிட மேலாக மற்ற ஆன்மீக விஷயங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற துடிப்பு தான் தாவீது இங்கே தெரிவிக்கிறார். ஆகவே தாவீது எழுத்தின்படியாக இங்கே போய் அங்கு தங்கினதாக நாம் வாசிக்கிறது இல்லை, அது நமக்கு அறிந்த விஷயம்தான். ஆனால் தாவீதினுடைய ஆசை என்ன தெரியுமா? நான் ஆண்டவரை அறிய வேண்டும். வீட்டில் இருந்தாலும், நான் அரண்மனை இருந்தாலும், ஆலயத்திலிருந்து ஆராய்ச்சி செய்வது போல ஆலயத்தில் உள்ள மகிமைகளை குறித்து அவருக்கு நன்றாக தெரியும். அதை
வீட்டின் அரண்மனை இருக்கும் பொழுதே ஆலயத்தை தரிசிக்கிற காட்சி, வீட்டில் இருக்கும் பொழுதே ஆலயத்தை உணர்கிற காட்சி, மனமெல்லாம் அரண்மனை இருந்தாலும், மனமெல்லாம் உடல் இங்கே இருந்தாலும், மனதெல்லாம் தெய்வாலயத்தில் இருக்கிற அனுபவம். பாதுகாப்புக்காக அரணை நம்புகிற அனுபவத்தை விட்டுவிட்டு பாதுகாப்புக்காக செட்டைகளையும் இறகுகளையும் தெய்வத்தையும் நம்புகிற ஒரு அனுபவம். அது மட்டுமல்ல, ஆண்டுடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஏற்படுகிற அந்த ஆரவாரிப்பு, களிப்பு, அரண்மனையுடைய சுகங்களிலே இன்பங்களிலே மகிழாமல் ஆண்டவருடைய ஆலயம் தருகிற அந்த களிப்பும் மகிழ்ச்சியும், தெய்வீக மகிழ்ச்சி, அந்த ஆனந்தம், இந்த ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ், அதுதான் தாவீது அனுபவிக்க துடித்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கு நாம் சிந்தித்த வேத பாடத்திலே 2வது பாகத்திலே நாம் முடித்திருக்கிறோம். ஒன்று, ஆண்டவருடைய பிள்ளையினுடைய மனோதிடத்தை குறித்து சொன்னேன். he knew his God, he knew his place, person of protection. 2வது, he knew the place of protection, அது ஆண்டவருடைய கூடாரம் என்பதை நாம் அறிந்தோம். 3வது நாம் பகுதிக்கு செல்லும் பொழுது நாம் அந்த பகுதியில தாவீதினுடைய ஜெபத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். தாவீதின் ஜெபம் என்று சொல்லும் பொழுது, David knew the power of prayer for protection. தாவீதுக்கு ஜெபத்தின் வல்லமை, பாதுகாக்கக்கூடிய ஜெப வல்லமையையும் தாவீது அறிந்திருந்தார். ஆகவே இந்த நாளில் தேவன் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக தேவன் இன்னும் நம்மை அவரோடு கிட்டிச் சேர செய்வாராக. I need thee every hour, I need thee every hour. அந்த பாடல் நாம் அடிக்கடி பாடுகிறோம் பிரியமானவர்களே. அது அனுபவத்திலே கொண்டு வந்து தாவீதை போல விடாப்பிடியாக இந்த ஆசை ஆண்டவருக்கு தெரிவிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் இந்த ஆசையை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். இந்த விருப்பத்தை தள்ள மாட்டார், நிச்சயமாய் தள்ள மாட்டார். நம்மை அவிதமாய் ஆசீர்வதிக்க நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கும் தெய்வ திருச்சபைக்கு நன்றி சொல்லி என் வார்த்தைகளுக்கு நான் முடிவு செய்கிறேன். பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஜெபித்து நிறைவு செய்யலாம்.